இருந்தது. தனுஷோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது. அவரோட ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல. அவர் எப்படி பண்ணணுமோ அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காரு. அவங்களோட ஆக்டிங்கும் சூப்பராக நாகார்ஜுனா சாரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. படம் லாஸ்ட்ல மட்டும் கொஞ்சம் ஸ்லோ ஆன மாதிரி இருந்தது. மற்றபடி ஃபர்ஸ்ட்லேருந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிட்டு இருந்தது. எப்படி போகும் அந்த இதோட தான் இருந்தது. இல்லை, அவர் பேசிக்காக நல்லா ஆக்டிங்னா அந்த விஷயம் அப்படியே பண்ணுவார். அதுக்கேற்ற மாதிரி இருந்தது. ரியலாக இருந்தது. நேஷனல் அவார்டு ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இந்த சமுதாயத்தில் ஒரு பெக்கர், ஒரு பிச்சைக்காரன் வந்து என்ன கஷ்டப்படுவானோ அதை வந்து தன்னோட நடிப்பின் மூலிமா நடிப்பினர்கள் வந்து பயங்கரமாக காமிச்சிருக்காரு. ஒரு சில சீனில் நானே அழுதுட்டேன் இந்த மாதிரி அவர் சொல்லும் போது. ஏன்னா நீங்கள் ஒரு வாய் சோறு போட்டிங்கன்னா ₹1 கொடுத்தா நாய் மாதிரி நாங்கள் விசுவாசமாக இருப்போம். ஆனால் அந்த நாய்க்கு கீழே வந்து நீங்கள் அடிமை மாதிரி படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணக்காரர்களை சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக செம்ம டைலாக் ப்ரோ, கண்ணு தண்ணியாக வந்துச்சு. ஸோ அது மாதிரி டைலாக் தவிர தனுஷ் படம் முந்தைய படங்களை பார்த்ததில்ல. செம்ம கான்செப்ட்டு. ஸோ டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டேரக்டர் மாதிரி தான் இருக்கார். ஸோ தெலுங்கு டேரக்டர் மாதிரி இவர் இல்லவே இல்லை. ஏன்னா தெலுங்கு மூவிஸ் தெரியும், அன்வான்ட் திங்ஸே வாண்டடாக காமிப்பாங்க. ட்ரெயின் மோதிர சீன் அப்படின்னா பாலையானா வச்சு தெரியும் உங்களுக்கு மீம்ஸ் எல்லாம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க செம்மையாக எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஸோ தனுஷ் வந்து சொன்னார் ப்ரீ ரிலீஸில் இந்த மாதிரி வந்து எனக்கு பிக்சர் கூட்ட திருப்பதிக்கல அப்படின்னு. அது வர்த்து ப்ரோ. ஏன்னா அந்த மாதிரி அந்த டேரக்டர் சொன்னதால் தான், இவர் பண்ணதால் தான் இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. இது வரக்கூடிய நாட்களில் வந்து ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக கண்டிப்பாக ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் தான் படம். ஸோ இந்த ஜூன் மாதம் நம்ம தமிழ் சினிமா கழிச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இந்த படம். ஒட்டுமொத்தமாக இந்த படம் எப்படின்னு சொல்லலாம், இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த 7 மலையான் புண்ணியத்தால் படம் சூப்பராக வந்துருக்கு. செம்ம. ராஷ்மிகா நாகார்ஜுனா இந்த கேரக்டர், ராஷ்மிகா வந்து ப்ரெசன்ட் செம்மையாக இருக்குது. ஃபீலிங்ஸாகவும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அவங்க கேரக்டரை. எமோஷனல் நல்லா இருக்குது, சென்டிமெண்ட்டாகவும் எடுத்துகிட்டு போய் ஃபன்னியாகவும் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. நாகார்ஜுனா வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கேஸ் ப்ரோ. ஸோ இந்த படத்தில் அவரை வந்து ஒரு ட்ராஜடிக்குள்ளே எப்படி மாட்டி விட்டு ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பர்சனை வந்து இந்த சொசைட்டி அடித்து எப்படி கெட்டவனாக மாற்றிருக்கு அப்படி தான் வந்து இந்த படத்தோடைய அவருடைய கேரக்டருடைய வெயிட்டு. ஸோ அவர் வந்து கடைசியில் நல்லது பண்ணிட்டு செத்துனார். ஸோ இதான் அவருடைய கேரக்டர். ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனாவோட படம் இல்லை, தனுஷ் அண்ணாவோட படம் தான். பாட்டே கிளப்பியிருக்காரு, அவள் தான் சொன்னேன். பிளாக் பஸ்டர். லேக் எதுவுமே இல்லை ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மீடியமாக போகுது ப்ரோ. செகண்ட் ஹாஃப் பயங்கரமாக போகுது, செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. வந்து நீங்கள் பாருங்கள் படம் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ படம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. ஒரு ஃபோக் சாங் குத்து பாட்டு ஒன்று இருக்குது, இறங்கி அடிச்சிருக்காரு. ஸோ ஒரு பிச்சைக்காரனா அந்த மூமெண்ட்டாக போடுவாங்க இல்லையா, அதெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. செம்மையாக இருக்குது ப்ரோ. ஒட்டுமொத்தமாக படத்தில் என்ன சொல்ல வர்றாருன்னா, நிம்மதியாகவும் சந்தோஷத்துக்காகவும் ஓடுங்க, படத்துக்கு பின்னாடி பதவி பின்னாடினா ஓடாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. ஒரு பெகருடைய வாழ்க்கையை எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் நீங்கள் யாருன்னா வந்து ஒரு பெகரை நீங்கள் ரோட்டில் பார்த்தா கூட சரி, மரியாதை கொடுங்க. உங்கள் கையில் ₹1 இல்லைனாலும் சரி, அவங்க ஜஸ்ட் பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுங்க போதும், வேறு எதுவும் வேண்டாம். அதுதான் சொல்லுங்கள். இந்த சீன் தான் ப்ரோ. நீங்கள் வந்து ஒரு வேளை சோறும் ₹1 கொடுத்தீங்கன்னா காலை ஃபுல்லாக விசுவாசமாக இருப்போம். அப்பேற்பட்ட எங்களை நாய்க்கு கீழே அடிமையாக நடத்துறீங்க. அது சொல்லும் போது எனக்கே அனுபவம் வந்துருச்சு. ஸோ பயங்கரமான டைலாக்கு. இவராக தான் சொல்கிறேன், இவர் வந்து ஒரு தமிழ் டேரக்டர் மாதிரி தான் இருக்கார். ஆக்சுவலாக தப்பே இல்லை ப்ரோ. அப்போ அஜித் கூட தான் வரலாறு நடிச்சார் திருநங்கை. அப்போ அவர் நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் தனுஷா நடிச்சுட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஆக்சுவலாக தலை ஃபேன் நான். இப்போ இவ்வளோ பேச வேண்டிய தேவையில்லை. அந்த படம் என்ன பேச வித் தட் மூவி மேக்ஸ் மீ டு டாக் டு யூ லைக் திஸ். ஸோ தட்ஸ் இட். படம் செம்மையாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. 7 மலையான் பண்ணித்தாலும் படம் நல்லா வந்திருக்கு. அவ்வளோதான் சொல்லுவேன். புரியல ப்ரோ. படம் 3 டைம்ஸ் எவ்வளோ தடவை வேணால் பார்க்கலாம் ப்ரோ. ஸோ வர்த்து படம். தனுஷ் அண்ணாக்காக பார்க்கலாம், நாகார்ஜுனுக்காக பார்க்கலாம், டேரக்டருக்காக டிஎஸ்பி சூப்பராக பண்ணியிருக்காரு. மியூசிக் எல்லாம் செம்மையாக. ஸோ ஓவராலாக சூப்பராக இருக்கு படம். பட் நீங்கள் ஒரு படமாக ஃபேமிலி ஆடியன்ஸோடு வந்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு நல்லா கனெக்ட் ஆகும். டியூரேஷனாக பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் அந்த அளவுக்கு என்கேஜ்மெண்ட்டாக கொண்டு போயிருக்காங்க. இருக்குங்கண்ணா. இது டியூரேஷன் வந்து 3 மணி நேரமாக இருந்தாலும் நாகார்ஜுனா சாரோட கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. சில இடத்தெல்லாம் பார்க்கணும், நாகார்ஜுனா பார்க்கும்போதே ஒரு அவரெல்லாம் போட்டு சட்டையை பிடிச்சி அடிக்கணும் போல் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பட் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு. இந்த படத்துலேயே அவர் இப்படி வில்லத்தனம் பண்ணுறாரு. இன்னும் கூலிலெல்லாம் வந்தாருன்னா வேறு லெவலில் பண்ணுவார் போல். நாகார்ஜுனா சார் கேரக்டர் சூப்பராக இருந்தது. ராஷ்மிகா அவங்களோட கேரக்டரும் வந்து நல்லா இருந்துச்சு. ஒட்டுமொத்தமாக படத்தில் என்ன மிஸ்ஸிங்னா, இந்த கார்பரேட் வில்லன்ஸ் எல்லாம் வராங்க, அதெல்லாம் வந்து கொஞ்சம் தெரிஞ்ச முகம், பிரகாஷ் ராஜ் இல்லை யாராவது தெரிஞ்ச முகம் போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ படமாக பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜாக வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம், அவ்வளோதான். தனுஷ் சார் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு சின்ன டிஸப்பாயின்மெண்ட் இருக்கலாம். ஆனால் அதை தாண்டி அங்கங்கே அவரோட தனுஷ் சாரோட ஆக்டிங்காகவே இந்த படம் வரணும்ண்ணா தியேட்டருக்கு. எப்படி ஐ படம் வந்து விக்ரம் சாருக்காக ஒரு வாட்டி நம்ம சில லேகு சில இதெல்லாம் இருந்தாலுமே லாஜிக் இருந்தாலும் விக்ரம் சாருக்காக போய் பார்த்தோம். பட் தனுஷ் சாருக்காக இந்த படத்தை வந்து ஒரு வாட்டி கண்டிப்பாக பார்க்கலாம். அவரோட ஆக்டிங் வந்து வேறு லெவலில். டைரக்டர் பாலாலாம் பார்த்தாருன்னா
நீ தயவுசெய்து வந்துருப்பா, நீ நாளைக்கே ஒரு படம் பண்ணலாம் அப்படின்றவாரு. அப்படி ஒரு ஆக்டிங் தனுஷ் சார், சூப்பரான ஒரு ஆக்டிங், நல்லா இருந்துச்சு. பிச்சைக்காரன் ரோல் எப்படி? பிச்சைக்காரன், அதுதான் பிச்சைக்காரன். அந்த காசு கொடுக்குறது வந்து அவரோட பாடி லாங்குவேஜில் வந்து எனக்கு என்னென்னா ஸ்டார்டிங் அந்த தாடிலாம் வச்சு பார்க்கும்போது டைரக்டர் வெற்றிமாறன் தான் என்ன அவரை மாதிரியே இருந்தது பார்க்கும்போது. ஸோ அவரும் வந்து அண்ணன் தம்பி மாதிரி தான் இருக்காங்க எப்பவுமே. ஸோ அந்த மாதிரி இருந்தார் தாடியில். தனுஷ் சாரோட கேரக்டர் அதுதான் வெயிட் இந்த படம். அவருக்காக தான் நான் ஒன் மேன் ஷோனா அதுக்காகவே வந்து பார்க்கலாம். தனுஷ் மட்டும்தான் இந்த படம். மற்றபடி கண்டென்ட் எல்லாம் பார்த்தோம்னா நிறைய லாஜிக் இருக்குது, அந்த மிஸ்டேக் இருக்குது, லாஜிக் மிஸ்டேக் இருக்குது, லேக் இருக்குது. இதெல்லாம் தூக்கி நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா வந்து என்ஜாய் பண்ணலாம் படம். அங்கங்கே நல்லா எங்கேஜிங்காக போயிட்டுருக்கு. தெலுங்கு ஆடியன்ஸுக்கு நல்லா படம் சூப்பராக கனெக்ட் ஆகும். தமிழ் ஆடியன்ஸ் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸும் நல்லா படத்தை நல்லா கொண்டாடுவாங்க. பட் இந்த தனுஷ் சாரோட ஃபேன்ஸுக்கு, வெறித்தனமான ஃபேன்ஸ், அவங்களுக்குலாம் வந்து ஒரு வாட்டி பார்க்குற மாதிரி இருக்குது படம். ஆஸ் யூஷுவல் பிச்சைக்காரன் பணக்காரன் அவருக்கு கதையா இல்லை இது வந்து டிஃப்ரெண்ட்டாக? இது டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க. ஒரு இதுவுமே டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க. நிறைய கேரக்டர்ஸ் வந்து படத்தில் வருது. பாக்யராஜ் சார்லாம் கூட பண்ணியிருக்காரு படத்தில். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து படம் இருக்குது. நான் அதுதான் எதிர்பார்த்தேன். படம் வந்து பிச்சைக்காரன் மாதிரி இருக்கும், இல்லை நாகார்ஜுனா இருக்கார் தோழா மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். இது கொஞ்சம் படம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கதை. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு 3 மணி நேரம் ஒரு படம் அப்படின்னா ஓகே. ஒரு படம் ஒரு 150 ரூபாய்க்கு ஒர்த்து தான். அவ்வளோ கேவலமாக மோசமெல்லாம் இல்லை. தனுஷ் சாருக்காகவே வரலாங்க. தனுஷ் தான் படமே. இல்லை சூப்பராக இருந்தது. ராஷ்மிகா வந்து செகண்ட் ஹாஃப்லேருந்து வராங்க. எனக்கு அவங்க ரொம்பலாம் பிடிக்காது, பட் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து அவங்க ரோல் வந்து சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். நல்லா அப்படியே ஜாலியாக இருந்தது. அப்படியே செகண்ட் ஹாஃப்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே ராஷ்மிகா ரோல்லாம் வந்து ஜாலியாக இருந்தது. இதை தாண்டி வந்து வெயிட்டான ஆள் போட்டுடலாம். இன்ஸ்பெக்டராக வந்து ஒருத்தர் வராரு, அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்ச ஃபேஸாக நல்ல ஆக்டரெல்லாம் உள்ள கொண்டு வந்தான். பட் நாகார்ஜுனா சாரோட கேரக்டர் வந்து உண்மையிலே சூப்பராக இருந்தது, மெச்சூர்டாக இருந்தது. படம் ஒரு வாட்டி பார்க்கலாம்னா ஃப்ளாப்லாம் சொல்ல முடியாது. தனுஷ் சாரோட ஆக்டிங் உண்மையாக, நான் ஒரு ஃபேன் கிடையாது, நான் ஏகே ஃபேன் தான். தனுஷோட ஆக்டிங்காகவே கண்டிப்பாக வந்து வரலாம். அதுக்கு தனுஷ் தான், வேறு எதுவுமே கிடையாது. தனுஷ் மட்டும்தான் இந்த படம்.